ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே யாரோ வராரு, யாருன்னு தெரில. செஃப்னு நினைக்கிறேன். நாய் சாப்பாடு வச்சுட்டு போகிறார், நாய்க்கு வைக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிற அந்த பிளேட்டை வச்சுட்டு உன்னால் முடிஞ்சால் இந்த இடத்த விட்டு தப்பிடா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நம்மளை தோன்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, அந்த பிளேட்டை வச்சே தோன்றா அப்படின்ட்டார். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் முக்கியம், பண்ணி விட்டு பாருங்கள். பிக்கப் பாக்ஸு, ஓகே அதை அங்கே வச்சுட்டேன். ஓகே, இங்கே ஒரு பெஞ்சு டேபிள் வச்சுட்டேன். இது என்னது, ஒரு பெட்டு நண்பர்களே. ஓகே, இந்த ட்ராயரில் வந்து பிளேட் இருக்கான். பிளேட் எடுத்துட்டேன். ஒரு செஃப்பு கொடுத்துட்டு போனார். இதை வச்சு முடிஞ்சால் அவனால் தோண்டி இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சுக்க. ஓகே, நம்ம கடகடன்னு தோண்ட ஆரம்பிச்சிடும். தோன்றா. ஓகே நண்பர்களே, ஓகே இது என்னதுன்னு தெரிலையே. ஏதோ பெட்டி மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஒன்றும் பொருளை காட் இட் அப்படின்னு கொடுத்து விடுவோமே. இப்போது அதை கீழே ஸ்லைட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே தள்ளுறா. பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. செஸ்ட் இஸ் ஓப்பன்டு. என்ன கொடுத்துருக்குறானுங்க, என்னது இது, திரும்ப பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, திரும்ப பண்ணிட்டேன். எக்ஸிட்டு. நண்பர்களே, இப்போ நம்ம இன்வென்ட்ரி பேக் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொருளை ஃபுல்லாக அங்கே வை, போலீஸ் வருவார், அதை வாங்கிக்கிடுவார். அதுக்கு பதிலாக நமக்கு ஏதோ கிஃப்ட்டு கொடுப்பா. இந்த கேமில் ஒரு கரன்சி நண்பர்களே, அதை கொடுப்பாராம். ஓகே, முதல்ல நம்ம தோண்டின மண்ணை ஃபுல்லாக எடுத்து இந்த பக்கம் டேம் பக்கத்தில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மண்ணை ஃபுல்லாக ஜன்னல் வழியாக நான் தூக்கி போட்டேன். இந்த பெட்டை போட்டு மறைச்சி வச்சுருவோம். ஓகே, இந்த பெல்லை அடித்தா போலீஸ் வருவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக வராரு போலீஸு. ஓகே, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் தலைவா. ஓகே, என்ன இதை விற்றுடலாமா? எப்படி விற்கிறது? அதை தொட்டால் போக முடில. அவரை தொட்டால் வாங்கிக்கிறார் நண்பர்களே. ஓகே, அவர் காசு கொடுத்துருக்காரு. 21 ஏதோ சிப்ஸு பாக்கெட் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துருக்குறாரு. இவன்ட்டு அந்த சிப்ஸை 5 சிப்ஸு கொடுத்தா அந்த இது கொடுப்பான் போல். ஓகே, இவன் என்ன கொடுக்குறான்? 40 இது கொடுத்தா தோசைக்கல்லை வச்சு நம்ம தோண்டலாம் போல். இப்போ நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாமே இந்த இதை விட்டு. ஓகே, இவன் அடுத்து ப்ரெட்டு பாக்கெட் வச்சுருக்கிறான். இது வந்து எனர்ஜி நண்பர்களே. சைடில் 50க்கு 15 இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம போலீஸை கூப்பிட்ருவோம். ஏன்னா நம்மளை திரும்ப நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ நண்பர்களே, நான் மெதுவாக வெளியே போனேன். என்னடா நீ ஏன்டா ஜெயிலை விட்டு தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு மூக்கிலே ஒரு குத்திட்டாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே குமார். ஓகே, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, முதலேருந்து விளாட்ணுமா என்னன்னு தெரில. ஆமாம் நண்பர்களே, முதலேருந்து விளாட சொல்கிறானுங்களே. ஓகே, நான் கடகடன்னு தோன்றேன், கையெல்லாம் வலிக்குது. இதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். எனர்ஜி காலியா? ஐயோ எனர்ஜி வாங்க நம்ம விட்டேனே. நம்ம இப்போ தான் கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரே ஒரு பொருள் கிடச்சிருக்குது, கட்டிங் பீஸு. இதை வச்சு போலீஸ் மூக்கை வெட்டி விட்டுருவோம். இங்கே வா போலீஸு, என்னையவே நீ மூக்கிலே குத்துற. ஓகே, இந்த மண்ணை ஃபுல்லாக தூக்கி வெளியே போடுவோம். இல்லை பைத்தியக்காரன், என்னடா தம்பி மண் அப்படின்னு வந்துடுவான் உள்ள. நம்ம மண்ணை கீழே போட்டுருவோம், அது நமக்கு வில்லகமாயிரும். ஓகே, ட்ரிங் அடித்தாச்சு. போலீஸ் வராது. தலைவா வா இதை வச்சு உன் மூக்கை வெட்டலை, கட்டிங் பிளேட் எடுத்து. ஓகே, கொடுத்துடலாம். மூக்கை எதுக்கு வெட்டிக்கிட்டு திரும்ப முதலேருந்து விளாட வச்சுருவானுங்க. ஓகே, அவர்கிட்ட விற்றுட்டேன். இப்போது ப்ரெட்டு வாங்கிக்கலாம். எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா, 50க்கு 50. ஓகே, இப்போ நம்ம தோசைக்கல் வாங்கணும் நண்பர்களே. ஓகே, நம்ம டக்குன்னு போய் கதவை போட்டிட்டு ஓகே உள்ளே வந்துடு. அவன் வாட்டுக்கு வந்து உள்ளே ஓடியா வந்து மூக்கில் குத்திட போகிறான். டாப் ஆகிண்டாவன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, போலீஸ் போயிட்டாரு. எடு பிளேட் எடு. இந்த பிளேட்டை வச்சே தோண்டி எஸ்கேப் ஆகுறேன். தோண்டு. என்னடா ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஏதோ ஒரு மண்பானை கொடுத்துருக்குறானுங்க. தோண்டு. ஓகே, எதுவுமே கிடைக்கலையே. இது என்னது, இது சோப்பு டப்பாவா? ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒரு கோல்டு, ஒரு டைமண்டு, அந்த மாதிரி எதாவது கொடுங்களேன். ஓகே, ஒரு சுத்தியில் கிடச்சிருக்குது, ஹேமரு. ஓகே, தோன்றா. என் நண்பருக்கு எனர்ஜி லெவல் 15 போயிடுச்சு. ஓகே, அங்கே லைட்டர் இருக்குது. லைட்டரு. ஓகே, அந்த ஷூ பாலிஷ் ப்ரஷ் எடுத்துட்டேன். இன்னொரு ஹேமரு. ஓகே, பேக் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதான், எனர்ஜி காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தோண்ட முடியாது. தம்பி டயர்ட் ஆகிட்டான்ல, இதுக்கு மேலே தோண்டா தம்பி செத்து போயிடுவான். ஓகே, நம்ம மண்ணை தூக்கி வெளியே போட்டுருவோம். டிஸ்போஸ் பண்ணுறா, கக்கூஸில் போட முடியாதா? ஓகே, வெளியே தூக்கி போட்டுருவோம். தோண்டின மண்ணை ஃபுல்லாக, இல்லைனா போலீஸ் வந்துடுவார்ல. ஓகே, மண்ணை தூக்கி வெளியே போட்டாச்சு. டேம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வெளியே எப்படி தோண்டிட்டு டேம் வழியாக எஸ்கேப் ஆகும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். இந்த கேம் இதுக்கு முன்னாடி நான் விளாண்டதில்லை. ஓகே, போலீஸை கூப்பிட்டேன், வந்துட்டார்.
ஜெயில் மேட்ஸும் ஏன்டா வேமா விறுவிறுன்னு கேட்டுக்கிட்டு வரீங்க, படபடன்னு ஆகுதுடா எனக்கு. ஓகே எவ்வளோக்கு விற்பீங்க? ஒரு 23 இதுக்கு கொடுங்க. ஓகே சொல்லிட்டாரு. 23 சிப்ஸ் பாக்கெட் கொடுத்துருக்குறாரு. இவன்கிட்ட அந்த சிப்ஸை கொடுத்து கையில் ப்ரெட்டு வச்சுருக்குறான், அதை வாங்கிட்டேன். 50 ஃபுல்லாகிடுச்சு. ஓகே தோசைக்கல் வாங்க போகிறோம். நீ நம்ம டக்குன்னு தோட்ட போகிறோம். சூப்பர் அப்பு. ஓகே அடுத்த பொருள் வந்து ஒரு சோட்டா சைஸ் டவலு. டவலுங்கிற பாருங்க, சவலு மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே திரும்ப போலீஸை கூப்பிட்டேன். தலைவரே வந்து பூட்டுங்க கதவை, நான் அவனுக்கு தப்பிச்சிட போகிறேன் நீங்கள் அவசரப்பட்டு. ஓகே போடா. போயிட்டான். டக்குன்னு பிளேட்டா தோசைக்கல். நண்பர்கள் இப்போ பாருங்கள் எப்படி தோன்றுது. ஓகே டக்குன்னு தோன்றுறான் பார்த்தீங்களா, தெரியுதா? இதுக்கு முன்னாடி தோன்றதுக்கும் இப்போ இங்கே வித்தியாசம் பாருங்களேன். ஓகே நம்ம சைடில் எல்லா இடமும் தோண்டிடுவோம். தோண்டு இங்கே தோன்றா. வளைச்சி எல்லா பக்கமும் தோண்டி அடுத்து நம்ம ஒரே ஈவனாக கொண்டு போவோம். ஓகே காம்பஸ் கிடச்சிருக்கு. ஓகே அது நல்ல ரேட்டுக்கு போகும் போலையே. ஓகே எனக்கு அப்படி தான் எனக்கு நினைக்கிறேன். ஓகே க்யூப் கிடச்சிருக்குது, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு விளாட்லாம் போல். ஓகே தோண்டு எனர்ஜி லெவல் கம்மியாகிடுச்சு. இங்கே என்னது இருக்குது, ஒரு ஸ்பேனர் இருக்குது. ஓகே தோண்டு. ஓகே க்யூப். ஓகே எனர்ஜி லெவல் காலியாகிடுச்சு. நம்ம க்யூப் எடுத்துடலாம். காம்பஸ்ஸு. இது என்னது, கேம் கண்ட்ரோசர், அந்த சின்ன பசங்களாம் விளாடுவாங்கள்ல அந்த பொம்மை. ஓகே பேகு ஃபுல்லாகிடுச்சா. இந்த பொருளை ஃபுல்லாக இங்கே வச்சுருவோம், தோண்டின பொருளை. ஐயோ போலீஸ் நீ ஒரு நிமிஷத்தில் வந்துடுவானே, நீ மண்ணை ஃபுல்லாக எடுத்து வெளியே போடணும். ஓகே அந்த காம்பஸை எடுத்து வச்சுட்டேன். ஓகே இதுக்கு மேலே என்கிட்ட எனர்ஜி இல்லை. தோசைக்கல்லை தூக்கி உள்ளே வச்சுருவோம், மலிச்சு வச்சுரு. இல்லை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவான், என்னடா தம்பி கையில் தோசை சுட போறியா உள்ளே உட்காந்து அப்படின்னு வந்துடுவான். ஓகே மண்ணை டிஸ்போஸ் பண்ணியாச்சு, 2 கை அள்ளி போட்டாச்சு. ஓகே போலீஸை கூப்பிட்டாச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. தலைவா நீ வந்து இந்த இருக்கிற பொருளை ஃபுல்லாக வாங்கிக்கோ, இன்றைக்கி செம்ம லூட் இருக்குது உனக்கு. ஓகே என்ன எதுக்குப்பா கூப்பிட்டா? இந்தாங்க சார் வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு தான் சார். ஓகே 36 ஓகே வாங்கிக்கிட்டாரு 36 ரூபாய்க்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த மண்டப்பையன்கிட்ட போய் ப்ரெட்டை கொடுறாடே, பக்கத்து ஜெயில்காரா. எனக்குலாம் இவத்தாந்தண்டி ஜெயிலை கொடுத்து எஸ்கேப் ஆக விடுறீங்க, நீங்கள் ஏன்டா எஸ்கேப் ஆகாமல் உள்ளே இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா இதுவா? ஓகே தலைவன் டம்பிள்ஸ் வச்சுருக்கிறான். 5 எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஆகுமா டம்பிள்ஸ் வாங்கினா. இது வந்து 5 பேக் வாங்கினா 5 பொருள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாமா. இது நமக்கு எதுக்கு குமார்? இது நமக்கு அவ்வளோ காசு இல்லை, 42 தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் 50 சொல்கிறானுங்க. ஓகே முட்டா பையன் பூட்டிட்டான். நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆக வழியை பார்ப்போம். ஜெயில் எனக்கு ரொம்பவே பிடிக்கலை நண்பர்களே, பிடிக்கவே இல்லை ஜெயிலை விட்டு தப்பிக்கணும்டா. ஜெயிலை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறேன். சொர்க்கத்துக்குன்னா டாப்புக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிலை விட்டு தப்பிச்சா அதான நிலமை, சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவானுங்க. இவன் பாவண்டாடி. ஓகே அங்கே எதமோ கொடுத்துருக்குறானுங்க, மொட்டை அடிக்கிற பிளேடு. ஆமாம் நண்பர்களே, மொட்டை அடிக்கிற பிளேடுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. ஓகே க்யூப், திரும்ப ஒரு ஷூ இருக்குது. ஓகே ஒரு ஷூ ப்ரஷ்ஷு. ஓகே தோன்றா அதுதான் அந்த தோசைக்கல் வச்சுருக்கிற, பொறுமையாக தோன்றியேடா. டேரெக்டாக ஒரு 10 அடி 20 அடிக்கு தோண்டுவானா, லைட்டாக தோண்டிட்டு இருக்கிறான் மேலே ஓட்டமாக. எனர்ஜி காலியா, சூப்பர்ரா. ஓகே தூக்குன பொருளை ஃபுல்லாக வச்சுருவோம், இன்வென்ட்ரி ஃபுல்லாக. ஓகே இதை இதுக்குள்ளே போடுறா அடி கருமம். ஓகே இதை ஃபுல்லாக இங்கே வச்சாச்சு. இதை தூக்கி அங்கே மேலே வச்சிடுறா அடி. வச்சாச்சு. ஓகே சப்ஸ்கிரைப் முக்கியம், பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே மண்ணை தூக்கி வெளியே போடணும் வழக்கம் போல். எல்லாம் மண் என்னப்பா மண் அப்படின்னு வந்துடுவான். பைத்தியக்காரண்டா உள்ள ஜெயிலுக்குள்ளே வச்சே நான் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஓகே தலைவர் வந்துட்டார். தலைவர் உனக்கு க்யூப்லாம் வச்சுருக்கிறேன். டேய் எங்கடா போகிற? டேய் என்னாச்சு? காலிங் பில் அழுத்த முடியல. டேய் எங்கடா போனீங்க? டேய் ப்ளீஸ்டா வாங்கடா டேய். ஐயோ மொட்டை அடிக்கிற பிளேட்லாம் அடிச்சு வச்சுருந்தேனேடா. அங்கே பாருங்கள் டேபிளில். நண்பர்களே இப்போ லஞ்ச் பிரேக்காக ஒரு ஆன்ட்டி வந்து எல்லாரையும் திறந்து விடுறாங்க நண்பர்களே. ஓகே என்னையை திறந்து விடுங்க. ஐயோ இது திறக்காமல் போகிறாங்களே. மற்ற எல்லா பைத்தியக்காரனுங்களும் திறக்கிறாங்க, என்னையை திறக்கலையே. என்கிட்ட மொட்டை அடிக்கிற பிளேட் இருக்குது, இதை எடுத்து அவங்க மண்டையில் ஒரு வலிச்சு விட்ருவோம். வாங்க மேடம் ஒன்றும் பண்ணல, லைட்டாக தான் திருப்பதியில் மொட்டை அடிக்கிற மாதிரி மொட்டை அடிச்சு விட்றேன். என்ன ஓடிட்டாங்க. டேய் இவனுங்க ஏன்டா மொட்டை அடிக்கணும்டாடா, நீ விடுங்கடா. ஓகே நண்பர்களே அல்லு அர்ஜுனா. ஆமாம் நண்பர்களே புஷ்பா. ஆமாம் புஷ்பா தான் அவன். எங்கே இருக்கிறாரு? அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே இங்கே என்ன பண்ணுறான்? டே இவன் நீ தானடா என்ன அடித்த மூக்கிலே குத்துன வேண்டாம். ஓகே இங்கே என்னது சுத்தியில் இருக்குது, ஹேமர் இருக்குது. என்னது எனர்ஜி வேணுமா? மைண்ட் ராக்ஸு இன்க்ரீஸ் மேக்ஸ் எனர்ஜி. ஓகே இவங்க என்ன பண்ணணும்? டே உட்கார்றா, டேபிளில் உட்காந்து சாப்பிடணும் போலே. அல்லு அர்ஜுன் சார்ட்ட பேசுவோம். நண்பர்களே புஷ்பா மாதிரி தானே இருக்கிறாரு. கையில் வாட்ச்சு, சட்டை பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாருன்னா, டே நான் தாண்டா நீ புது கைதின்னு எனக்கு தெரியும்,
உனக்கு நான் சில வேலைகள் கொடுக்குறேன், அதை செஞ்சால் நான் உனக்கு காசு கொடுப்பேன். ஓகே, என்ன வேலை சார் அப்படின்னு கேட்குறோம். நீ எனக்கு ஒரு சுத்தியில் தோண்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா நான் உனக்கு 5 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நம்ம அடுத்த தடவை தோண்டும் போது சுத்தியில் பார்த்தோன்னா நம்ம தலைவர்கிட்ட கொடுப்போம். அவர் கூட நம்ம டீலிங் பேசியிருக்கோம். ஓகே, இவன் கூட ஆர்ம் ரெஸ்லிங் விளாட போகிறோமா? ஓகே, நம்ம டேப் பண்ணணும் போல். கரெக்டாக டேப் பண்ணால் நம்ம ஆர்ம் ரெஸ்லிங். இதில் நான் கிங்காச்சே. ஓகே, அட்ரா தட்டி தூக்குடா தட்டுறா. நண்பர்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியல. நானும் தொட்டுக்கிட்டே இருக்கிறேன், உண்மையிலே சத்தியமாக தொட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன யூன்னு போட்டு அவனுக்கு மட்டும் பஞ்சிங் சிம்பிள் காமிக்குது, யூ போட்டு எனக்கு காமிக்கவே இல்லையே. ஆனால் நான் கண்டினியூஸாக டேப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐயோ டே சாய்க்கிறான்டா. டேப் 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 டேப். இதுக்கு மட்டும் வேமா தொடுறான்டா, இதுக்கு மட்டும் நான் வேமா தொடுறேன். தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்க்ரீனை இவ்வளோ நேரம் நான் தொட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த எல்லோ கலர் பாரை தோணும் நண்பர்களே. ஓகே, நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஓகே என் கை வலிக்குது, அவனை தள்ளுறா. ஐயோ கை வலிக்குதே. டேப் 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 டேப். தோத்துரு. சூப்பர், தோக்கடிச்சிட்டேன். எனக்கு 2 சிப்ஸ் பாக்கெட் கொடுத்துருக்குறான் மண்டப்பையன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் நண்பர்களே. நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், ஒரு நார்மல் மொபைலில் தான் பண்ணுறேன். இதுக்காண்டே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்களேன். ஓகே, என்னடா பண்ணணும், எனக்கு இது மேலே போர் அடிக்குதுடா. நான் வீட்டு ஜெயிலுக்குள்ளே விடுங்கடா. தோண்டவும் முடியாது. இவனுங்க ஜெயிலுக்குள்ளே போய் நம்ம சாத்திக்கிடுவோமா? வேணாம், பிறகு போலீஸ் வந்து மூக்கில் குத்திடுவான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் போட்டிருக்கிறேன். வந்திருக்கு, குடிக்கலாமா? இதெல்லாம் காசா? குடிச்சிட்டேன். ஓகே, இங்கே என்னது? ஐயோ காசு கட்டணுமா? காசு கட்டுறதுலாம் எனக்கு வேணாம்ப்பா. சூதாட்டம்லாம் எனக்கு வேணாம், நான் தோற்றுருவேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா God will return in 20 seconds. புஷ்பா மாதிரி தானே இருக்கிறாரு. ஐயோ எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போங்கடா. டக்குன்னு போங்க. ஓடுங்கடா எல்லாம் மூக்கில் குத்திடுவான்டா. டே ஓடுறா. நம்ம வந்துட்டேன். ஓகே, நாய் சாப்பாடு சாப்பிட்டேன். ஓகே, தலை வந்து பூட்டு தலை. எங்கே தலை இருக்கிற? ஓகே, வந்துட்டாரு. மற்றவனுங்களுக்குலாம் சாத்தி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன்டா நீ மட்டும் வந்து சாத்துற? ஓகே, இவன்ட்டு அந்த பொருளை வேறு விற்கணுமே. ஓகே, நம்ம வந்து தோண்டிட்டு எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு விற்போம். ஓகே, தோசைக்கல்லை கையில் எடுத்துகிட்டு தோன்றா. என்னங்கடா எங்கே போச்சு? திரும்ப எடுக்கணுமா? ஓகே, எடுத்துட்டேன். தோண்டு. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி என்னென்னமோ வீடியோ எடுத்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஒரு 1000 பேர் பார்த்துக்கிங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 10 பேராக பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, சுத்தியில் கிடச்சிருக்கு. இதை போயிட்டு நம்ம புஷ்பா சார்கிட்ட கொடுறா, அவர் வந்து மண்டையில் அடிப்பாடுறா அப்படிங்கிறாங்க. ஓகே, புஷ்பாவுக்கு மொட்டை அடிச்சிடலாமா? மொட்டை அடிக்கிற கத்தி கிடச்சிருக்கு. இதை தூக்கிட்டு போய் புஷ்பா சார் மண்டையை வலிச்சு விட்ருவோம். ஓகே, 2 மொட்டை அடிக்கிற கத்தி. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நான் மொட்டை அடிச்சு விட்ருவேன். கீழே அந்த பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக பிளேடு இருக்குது. இது அப்படியே எடுத்து நான் மண்டையில் வலிச்சு விட்ருவேன். தேவையில்லாத வேலை நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் மண்டையை காப்பாற்றுற மாதிரி. ஓகே, ஐயோ எனர்ஜி ஃபுல்லாக. ஓகே, நம்ம எடுத்த பொருளை ஃபுல்லாக பறக்கி இங்கே வைடா. ஓகே, மொட்டை அடிக்கிற பிளேடு தான் எக்கச்சக்கமாக பறக்கி வச்சுருக்குறான்டா. ஓகே, தோசைக்கல்ல உள்ளே போட்டு மண்ணை அள்ளுறா. மணல் தூக்கி போடு. ஓகே, திரும்ப அள்ளு. போடு. ஓகே, போட்டாச்சு. ஓகே, பெட்டை போட்டு சாத்திடுவோம். இல்லை அவன் வந்துட்டு என்னப்பா பெட்டுக்குள்ளே மண் இருக்குது, ஒரு பெரிய திட்டி தான் எல்லாம் பண்ணியிருக்கிறடா அப்படின்னு அடிப்பான். ஓகே, கொடுத்துட்டேன். எவ்வளோ வாங்கிக்கிறாரு? ஓகே, தலை கொஞ்சம் 56 வாங்கிக்கிறேன்ட்டாரு. ஓகே, 99 100 கொடுக்கலாம் இல்லைடா. ஓகே, ப்ரெட்டு வாங்கிக்கலாம் ஓகே, ப்ரெட்டு வாங்கியாச்சு. 50 ஃபுல்லாக ஆயிடுச்சு. அடுத்து தலைவன் என்ன வச்சுருக்கிறான்? சிப்ஸு பாக்கெட்டு, அது நீயே வச்சுக்கோ. ஓகே, சவல் வாங்கிடலாம். சூப்பர். ஓகே, நான் சவல் வாங்கிட்டேன். புதுசாக ஒரு சின்ன இவங்க இது என்ன சொல்லுவாங்களே, கொத்தனாருங்களாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சிமெண்ட் அள்ளி வைக்கிறதுக்கு. அந்த நண்பர்களே, இது இருந்தால் வேமா தோண்டிடலாம் போலயே. இன்றைக்கே நான் எஸ்கேப் ஆக போகிறேன். ஓகே, போயிட்டார் போலீஸு. ஏற்றா அந்த கொத்தனார் கடப்பாறையா அது ஒன்று சவல். இது வந்து கொத்தனார்னு சொல்ல முடியாது, செடி வைக்கிறதுக்கும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் கடன்னு தோண்டிகிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, கொஞ்சம் பேர் வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ பார்க்குறாங்க. இவங்களுக்காண்டே நம்ம வீடியோ போடணுண்டா, கண்டினியூ பண்ண எனக்கு தோணும். நீங்கள் வீடியோ யாருமே பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டு பாருங்கள். ஓகே, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு கட்டிங் பீக்ஸு, ஓகே ஒரு ஷூ. ஐயோ பேக் ஃபுல்லாகிடுச்சா? ஓகே, தோண்டிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. இதுவும் ஃபுல்லாகிடுச்சு. எதுனா நம்ம எனர்ஜி காலி ஆயிடுச்சு நண்பர்களே. ஓகே, நீ இதை ஃபுல்லாக தூக்கி இங்கே வச்சிரு. கார்டு வந்து இனி 1 நிமிஷத்தில் வருவானா? ஓகே, இந்த செருப்பை தூக்கி
கட்டிங் பீஸ் எடுறா எடுத்தாச்சு. இந்த கட்டிங் பீஸை இங்கே வச்சுட்டேன். ஓகே பெட்டை சாத்திரு. ஓகே என்னடா மண் இவ்வளோ மண் இருக்குது, நான் இவ்வளோவா தோண்டிட்டேன். ஓகே தூக்கி போட வேண்டியது தான். 2 இது வரைக்கும் 2 தான் போட்டேன். 3வது கை வரைக்கும் இருக்குது நண்பர்களே. ஓகே 3 கை மண். போக எத்தனை கை தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் தெரியலையே. ஓகே போலீஸை கூப்பிட்டேன். தலைவர் வராரு. தலை உன் ஸ்டைலு தலை ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிற, கொஞ்சம் கூட்டி கொடுக்க வேண்டியதானே, ஒரு 1000 கொடு. நானே இந்த பாட்டிலே எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவேன். ஓகே 50 கொடுத்துருக்குறான். முட்டா பையன்டா. என்னது இது புரோட்டீனா ஏதோ கொடுத்துருக்குறான், ஏதோ பெரிய டப்பாவில். ஓகே இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. 45 தான் இருக்குது. ஓகே போலீஸை கூப்பிட்டேன். நீ வாடு பெட்டு தொட்டுறாதப்பா சாமி. ஓகே போலீஸ் போயிட்டாரு. நான் வந்ததை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே எதுக்கு வெட்டியாக டைம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் டக்குன்னு தோன்றேன் நண்பர்களே. ஓகே தோன்றா. ஓகே ஒரு ஸ்பானரு, ஒரு ஷூ. ஓகே நண்பர்களே கொஞ்சம் கேம் ஸ்டார்டிங்கில் இருந்ததோடு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா ஆழமாகவே போய்கிட்டு இருக்கோம். ஓகே சுத்தியில் கிடச்சிருக்கு. இது அப்படியே புஷ்பா சாருக்கு வச்சுருவோம். நான் எடுத்தால் நான் அதை விற்றுருவேன். அது அங்கேயே இருக்கட்டும். நான் எப்போது எனக்கு லஞ்சு பிரேக் வருதோ அப்போது அந்த சுத்தியில் எடுத்துகிட்டு போய் நான் அல்லு அர்ஜுன் சார் ஐயோ எடுத்துட்டேனே சத்தியமாக நான் தோண்டுட்டேன் நண்பர்களே. தோண்டினேன், அதை எடுத்துட்டான் பைத்தியக்காரன். ஓகே விடுங்க சுத்தியில் கிடைக்கும் நம்புவோம். ஓகே மண்பானை அது நிறைய கிடைச்சிருக்குது. எனர்ஜி காலி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே நம்ம எடுத்த பொருளை ஃபுல்லாக பிறக்கிடுவோம். ஓகே 5 இதுக்கு மேலே எடுக்க முடியாது. போய் வச்சுட்டு வந்துடுமே. வைடா ஓகே 2 மண்பானை, ஒரு இது ஷூ. திரும்ப இது ஷூ எடுத்து கீழே கிடக்கிற பொருளை ஃபுல்லாக பிறக்கிட்டு இங்கே எங்கள் வைடா வச்சாச்சு. ஓகே இதை ட்ராயருக்குள்ளே போட்டு மூடி ஒளிச்சு வச்சுருவோம். ஓகே பெட்டை போட்டு மண்ணை ஃபுல்லாக கீழே போட்டுருவோம் நண்பர்களே. இல்லைனா மண்ணை பார்த்துட்டு வந்துடுவான் அவன். ஓகே மண்ணை ஃபுல்லாக தூக்கி வெளியே போடுறான். ஓகே 3வது கை தூக்கி போட்டு. ஓகே இப்போ போலீஸை கூப்பிடு. ஓகே தலைவர் வராது. வாத்தலை உனக்கு பொருள் எக்கச்சக்கமாக பறக்கி வச்சுருக்கிறேன், அதை ஃபுல்லாக வாங்கு. ஓகே ஒரு 26 கொடுத்துருக்குறான். ஓகே கல் நெஞ்சக்காரன். ஓகே இவன்கிட்ட போயிட்டு எனர்ஜி ஐயோ எனர்ஜி ஃபுல்லாக தான் இருக்குது. இல்லை எனர்ஜி லோவாக தான் இருந்துச்சு. அவன்கிட்ட கொடுத்தா வாங்கியிருக்கிறேன். ஓகே 79 இவன்கிட்ட டம்பிள்ஸ் வாங்குவோமா இல்லை பேக் பேக் வாங்குவோம். வாங்குடா போலீஸ் வரான்டா. போலீஸ் 10 செகண்டில் வரான். வாங்கு. ஓகே வாங்கிட்டேன். ஓடு. ஐயோ தோத்துரு. ஜஸ்ட் மிஸ் 6 செகண்டில் உள்ளே வந்திருக்கிறேன். ஓகே நானே பெல்ல அழுத்தி விட்டேன். சாத்துங்க சார், லாக் பண்ணிடுங்க. ஓகே தலைவர் லாக் பண்ணிட்டு இங்கேயே உள்ளே தான் இருக்கணும். வெளியே தப்பிக்க பார்த்தா மூக்கில் சுற்றிடும் அப்படின்ட்டாரு. ஓகே எனக்கெல்லாம் தப்பிக்க தெரியுமா? நானே அப்பாவி குழந்தை என்னை போய் தப்பிக்கிறேங்கிறே. ஓகே நம்ம தோண்டுவோம் வழக்கம் போல். நமக்கு இதான பொழப்பு. இதுதான் பொழப்பு இல்லை. இந்த ஜெயிலை விட்டு நம்ம தப்பிக்கணும். தோன்றோம். சப்ஸ்கிரைப் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். பார்ட் 2 இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடுவேன். ஓகே நம்ம தோண்டுற வேலையை பார்ப்போம். ஓகே எனர்ஜி லெவல் 14. ஒரு தோன்றதுக்கும் ஒரு எனர்ஜி. நம்ம 50 ஃபுல்லாச்சுன்னா 50 தடவை நம்ம தோண்டிக்கலாம். ஓகே தோன்ற என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. இந்த தடவை பொருள் அவ்வளோவா கிடைக்கல. ரொம்பவே கம்மி. ஓகே என்ன அதை எடுறானா எனர்ஜி கேட்குறான். ஓகே எடுக்க முடியல, பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே சுத்தியில் லஞ்சு பிரேக் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு நம்ம பண்ண வேண்டிய வேலையை பார்க்கணும். இல்லை அந்த 55 செகண்டில் வரானா. ஓகே ஓடு. மண்ணை அள்ளு போடு. தூக்கி ஏறி வரான் போடுறோம். வரான் பாரு வேட்டக்காரன் அப்படின்னு வரான். நம்ம அதுக்குள்ளே போட்டேன். ஓகே பெட்டை போட்டியாச்சு. ஓகே லைட்ஸ் அவுட்டா? ஏன்டா நான் அவனை கூப்பிடும் போது தான் லைட்ஸ் அவுட்டு. காலையில் எழுந்திரிச்சா அவங்களுக்கு சாப்பாடு 5 மணிக்கு வந்துடும்ப்பா, சாப்பிடுங்கப்பா. ஏன்டா நான் அதை விட்டு விற்றுருப்பேன்லடா. ஓகே நான் தூங்க சொல்லிட்டாங்க. நான் பெட்டில் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம விடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் சோறு. நாய் சாப்பாடு. ஓகே நம்ம இப்போயே கூப்பிட வேணாம். நம்ம கொஞ்சம் தோண்டிக்கலாம். அந்த நாய் சாப்பாடில் கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்குல்ல. அந்த நாய் சாப்பாடு சாப்பிட்டா ஒரு 23 எனர்ஜி 25 எனர்ஜி கிடச்சிருக்கு நண்பர்களே. ஒரு ப்ரெட்டு தின்னாலே எனக்கு 50 ஏறுது. இது நாய் சாப்பாடுக்கு 25 சாரி. ஓகே நம்ம கடைன்னு நம்ம தோன்ற வேலையை பார்ப்போம். ஓகே சுத்தியில் அல்லு அர்ஜுன் சாருக்கு ரொம்பவே சுத்தியில் கிடச்சி 2 சுத்தியில் கிடச்சிருக்குது. தலை உனக்கு தான் தலை. ஓகே நம்ம தலைவருக்கு மண்டையில் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு பிளேடு.
அந்த பிளேடு இருக்குது சார் மண்டையில் ஒரு வலிச்சு விட்ருவோம். ஓகே, சுற்றியில் எடுக்க வேணாம், நம்ம எனர்ஜி காலி ஆயிடுச்சு, அதை மறந்துட்டேன். ஓகே, நம்ம எடுத்த பொருளை ஃபுல்லாக மேலே வச்சுட்டு இதை தூக்கி ட்ராயரில் போட்டு நம்ம மண்ணை ஃபுல்லாக அள்ளி, ஓகே பெட்டை போட்டாச்சு. ஓகே, மண்ணை அள்ளி வெளியே போடுறான். 1 2 திரும்புடா 3. ஓகே போட்டாச்சு. இப்போ போலீஸை கூப்பிட்டு விற்றுட்டு இதோட இந்த கேம் பிளே பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோக்கு வாங்கிக்கிறாரு? ஓகே 41. ஓகே நண்பர்களே, 41க்கு வாங்கிட்டாரு. இப்போ நம்ம இவன்ட்ட போயிட்டு தம்பிள்ஸ் வாங்கிக்கிடுவோம். ஓகே, தம்பிள்ஸ் வேணாம், நான் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு தம்பிள்ஸ் வாங்கி நான் காமிப்பேன். ஓகே, போலீஸ் வந்து சாத போகிறாரு. அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு தம்பிள்ஸு எஸ்கேப் ஆகி காமிக்கிறேன். பாய் ஃப்ரம் GNT கேமிங். பாய்.